Eternal life is this, to know you, the only true God, and Jesus whom you have sent. யோவான் 17:3. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பரிசுத்த ஆவியினுடைய நவநாளில் நாம் அவருடைய வரத்தை, அவருடைய கொடைகளை, அவருடைய கனிகளை பெறுவதற்கு இந்த வாரம் முழுவதும் செபித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய கொடைகள் 7 என்பதை இப்பொழுது பாடினோம். இந்த பாடல் தெரிந்தால் அந்த 7 கொடைகள் என்னவென்றும் நமக்கு தெரியும். Saint Irenaeus quotes, "The glory of God is man fully alive, but the life of man is the vision of God." இறை மகிமை மனிதன் முழுவதும் உயிருடன் இருத்தல், ஆனால் மனித வாழ்வு இறைவனை காணுதல் ஆகும். இறை மகிமை மனிதன் முழுவதும் உயிருடன் இருத்தல். உயிருடன் இருத்தல் என்றால், இப்பொழுது நாம் ஆலயத்தில் இருக்கிறோம், நாமும் இருக்கிறோம். இந்த பெஞ்சுகள், பொருட்கள், ஃபேன், லைட் இவைகளும் இருக்கின்றன. அவைகள் இருப்பதற்கும் நாம் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த பாடல்களை எடுத்து பாடலாம், அப்படியே கம்மன் இருந்தீங்க. ஒருத்தர் அப்படியே லேசாக தூக்கம் சொக்குச்சு, பாவம் ரொம்ப களைப்பாக இருப்பாங்களோ தெரியல. ஆக நாம் இருப்பது என்பது வித்தியாசமாக இருக்க வேண்டும். அந்த உயிருடன் இருத்தல் என்பது ஏதோ கொண்டு வந்து கிடத்தல் போல அல்ல. இறந்தவர்களை கொண்டு வந்து கிடத்திருக்கிறோம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி அல்ல. உயிருடன் இருத்தல், ஆண்டவரை தொழுதல், ஆராதித்தல், ஜெபித்தல், பாடுதல், பங்கேற்றல், இவைகளில் முழுமையாக இருந்தால் உயிருடன் இருத்தலாகும். மனித வாழ்வு இறைவனை காணுதல். இறைவனை காண வேண்டும். இறைவா, உன்னுடைய தரிசனம் எனக்கு வேண்டும் என்று முயற்சி எடுத்து இறைவனை காணுதல். அப்படி காணும் பொழுது நம் உள்ளத்தில் நற்செய்தி படிக்கும் பொழுது இறைவா உமக்கு மகிமை என்று 3 இடத்திலே சிலுவை அடையாளம் வருகின்றோம். என்னுடைய புத்தியிலே, என்னுடைய சொல் செயலிலே, என்னுடைய உள்ளத்திலே இறைவா உன்னுடைய அருள் இருக்க வேண்டும் என்று அந்த அடையாளத்தை வரையும் பொழுதே அதை உணர்ந்து வரைதலும் வேண்டும். சும்மா அப்படி ஓட்டுற மாதிரி இல்லை. இறைவனை காணுதல், தரிசனத்தை பெறுதல். நம் முன்னாள் போப்பாண்டவர் புனித போப் பெனடிக்ட் தி 16th, த ஸ்பிரிட் ஆஃப் த லிட்டர்ஜி என்ற வகையில் அவருடைய வார்த்தைகள், லைஃப் பிகம்ஸ் ரியல் லைஃப் only when it receives its form from looking toward God. மனித வாழ்வு கடவுளை நோக்கியவாறு இருந்து தன் உருவத்தை பெறுகையில் மெய்யான வாழ்வாகிறது. கடவுள் நம்மை அவருடைய சாயலில் படைத்தார் என்பது நம்முடைய விசுவாச சத்தியம். நாம் இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம். ஆகவே இறை சாயல் நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் அவரை உற்று நோக்க வேண்டும். அவருடைய சாயல் நம்மிலே உருவாக்கப்பட வேண்டும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆழ்ந்த கருத்து. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா உங்களுக்கு புரியும், பிடிக்கும். வயிற்றில் குழந்தையோட கர்ப்பிணி பெண் இருக்கிறாள். அப்போ எல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? குரங்க பார்க்காத, ஆகாததெல்லாம் பார்க்காத, நல்லவைகளை பார். வீட்டிலே நல்ல படங்களை வைத்திருப்பார்கள், நல்ல குழந்தை படங்கள், சாமி படங்கள், இவைகளை பார். பார்ப்பதினால் உன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் அந்த உருவத்தை பெறும். குரங்கையே பார்த்துக்கிட்டே இருந்தால் குரங்காதான் பிறக்கும், மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கும்.
ஆக இவைகள் உண்மை. எவைகளை நோக்குகிறோமோ, எவைகளை உள்வாங்குகிறோமோ, எவைகளை நாம் சிந்திக்கின்றோமோ அவைகள் நம் உள்ளத்தில் இடம்பெறும். நம்ம இப்பொழுது நாங்கள் கேரளாவுக்கு சென்று திரும்பும் பொழுது என்னுடன் வந்தவர்கள் சொன்னார்கள், ஃபாதர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போன பிறகு 2 நாள் கனவில் இந்த வளைஞ்சி 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 போகிற ரோடு தான் கனவில் வரும், மலைமேல் போன இந்த ரோடுகள். எவைகளை அனுபவமாக கொள்கிறோமோ அவைகள் நம் உள்ளத்தில் தங்கும். இறைவனை உற்று நோக்குங்கள், உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள், ஆண்டவரை நம் மனதில் இருத்தி கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய சாயலிலே உருவாக்கியவர், அவரை போல் இருக்க, அவருடைய மகிமையில் பங்கேற்க வெகு சொற்பமாக இறைவனை போல் ஆக முடியாது. அவர் முழுமையான நன்மைக்குரியவர், நன்மையே சுரூபியானவர். அவைகளிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தாயுமானவர் செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது. செய்யும் செய்கை, நான் செய்கின்ற செயல்பாடுகள், சிந்திக்கின்ற எண்ணங்கள், எண்ணம் ஒன்று செயல்பாடு வேறு என்று அல்ல, உள்ளொன்று வைத்து புறமொன்று அல்ல. என்னுடைய எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை, வாட்ச் என்ற எழுத்துக்களுக்கு அர்த்தம் கூறியிருக்கின்றேன். வேர்ட், ஆக்ஷன், தாட், கேரக்டர் அண்ட் ஹார்ட், இவைகள் அனைத்தும் இறைவனை சார்ந்தவையாக இருத்தல் வேண்டும். அப்பொழுது செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது என்பது முழுமையாக அர்த்தமுள்ள வாழ்வாக அமையும். புனித ஜெரோம், எந்த புனிதரும் வாழ்வில் போராடாது விண்ணக முடியை அணிந்து கொள்வது இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அது வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை நீ போராடி கொண்டு இருக்க வேண்டும், வாழ்வின் இறுதி கட்டம் வரைக்கும். இந்த தினத்திலே நாம் மேதகு சைமன் கர்தினால் லூர்து சாமி அவர்களுக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று காலை 5 மணிக்கு அவர் இறைவனடி எய்தினார். அவருடைய உடல் சென்னைக்கு வந்துவிட்டது என்று நேற்று செய்தியிலே கண்டோம். அதன் பிறகு அவருடைய அடக்க சடங்கு நம்முடைய மேட்டாசனத்தில் நடைபெறும். அவர் ஒரு லெஜெண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த மாமாங்கத்தில் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதர். சாதாரண ஒரு கிராமத்தில், கல்லேரி என்ற கிராமத்தில் அவர் பிறந்து வளர்ந்து குருவாகி ஆயராகி பேராயராகி அதன் பிறகு ரோமையிலே அந்த செயலகம் என்கின்ற புரோபகாண்ட டெஃபீரேம் இந்த திருச்சபையின் விசுவாசத்தினுடைய அந்த பெரிய ஆணையத்தினுடைய மிக வல்லமையான ஒரு பதவியை வகித்து, இன்னும் பல பதவியெல்லாம் வகித்து இந்த மாமாங்கத்திலே ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் என்றால், அந்த வாழ்க்கை என்பது அவருக்கு மகிமை என்பது உண்மை ஒரு பக்கம். ஆனால் அதற்கு அவர் எவ்வளவு தூரம் தன்னையே ஒருத்து கொண்டார். அவர் தூங்குவது ஒரு சில மணி நேரங்கள் தான். இரவு முழுவதும் கண் விழித்து அவர் வேலை செய்து கொண்டிருப்பார். இதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடையாளம். மற்றவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எவன் ஒருவன் கண் விழித்து அயராது உழைக்கின்றானோ, அது படிப்பாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும், தன்னுடைய கடமையாக இருக்கட்டும், அதில் அவன் தன்னுடைய முழு சிந்தையையும் நேரத்தையும் முழுமையாக அர்ப்பணிக்கின்றானோ அவன் உயர்ந்த மகிமைக்கு செல்வான் என்பது இந்த மேதகு கர்தினாலிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவருக்காக இந்த திருப்பலியிலும் செபிப்போம். எனவே பாருங்கள், புனித ஜெரோம், எந்த புனிதரும் வாழ்வில் போராடாது விண்ணக முடியை அணிந்து கொள்வது இல்லை. போராடுவது என்பது தினம் தினம் அபாய்ட் இன் மை லவ், என் அன்பில் நிலைத்திருங்கள். ஏதோ ஒரு நாள் வந்தேன் போனேன், எனக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது மூடு, கோயிலுக்கு போகிறேன், இன்றைக்கி லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, தூங்குகிறேன், மழை பெய்யுது, நல்லா காலையில் தூங்குறதுக்கு சுகமாக இருக்குது, தூங்குகிறேன் என்று அல்ல. என்றும் உன் கடல் பணிவேன், எப்பொழுதும் உன்னுடைய சிந்தையில் இருப்பேன். ஜோஸ் ஆர்டிகா வாய் கேசட் என்ற அறிஞருடைய வார்த்தைகள். லைஃப் மஸ்ட் பி டெடிகேட்டட் டு எ டெஸ்டினி டு ஹாவ் எ மீனிங். ஒவ்வொரு வாழ்வும் ஒரு
குறிக்கோள் நோக்கி செல்லுகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வாழ்வும். ஆகவேதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலம், சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ணை கண்ட இடம் தூக்கம், கால் போனபடி போக்கம். இது அல்ல வாழ்வு. சோறு கண்டால் போதும், சாப்பாடு கிடைச்சா போதும் என்று அல்ல. இதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டுமென்றால் எந்த வாழ்வை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன், நிலை வாழ்வை நோக்கி திருப்பயணம் என்று ஒரு பாடல் பாடுவோம். அந்த நிலை வாழ்வை நோக்கிய பயணமாக நம் பயணம் அமைய வேண்டும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. வாழ்விலே குறிக்கோளுடன் செயல்படுவோம். Gospel is the expression of the liberating happiness. நம்முடைய நற்செய்தி அது ஒரு விடுதலை அனுபவம், என்னை விடுவிக்கின்றது. விடுதலையாக்கும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடே நற்செய்தி என்பதும். 2 உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். ஒன்று, the gospel explains the revelation என்று சொல்லப்படும். ஆனால் the revelation, the resurrection explains the gospel. அதாவது இயேசுவினுடைய உயிர்ப்பு தான் இந்த நற்செய்தியை நமக்கு தெள்ளத் தெளிவாக கொடுக்கிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பு அதுதான் இந்த சிலுவை பாடுகளினுடைய வழியாக. சிலுவை என்பது, துன்பம் என்பது, கஷ்டம் என்பது ஒரு முடிவு அல்ல. ஆகவே கஷ்டம், துன்பம், வேதனை, சோதனை இருக்கால் பயப்படாதே, இவைகளின் வழியாக நீ பண்படுத்தப்படுகிறாய். புடமிடப்பட்ட பொன்னை போல, தங்கத்தை போல. ஒரு பையன் எழுதினான், the gospel ends with revolution என்று எழுதினான். அவன் என்ன எழுதியிருக்க வேண்டும்? the gospel ends with revelation, வெளிப்பாடு ஆகமத்துடன் நற்செய்தி முடிகிறது என்று எழுதியிருக்க வேண்டும். அவன் எழுதியது புரட்சியிலே நற்செய்தி முடிகிறது. அவன் எழுதியதும் சரிதான். ஒரு நற்செய்தி என்றால் புரட்சி. எதற்கு புரட்சி? நன்மைத்தனத்திற்காக, நீதிக்காக, நேர்மைக்காக வாழும் பொழுது எதிர்ப்புகள் இருக்கும், சோர்ந்து விடாதே. தடைகள் இருக்கும், கலங்கி விடாதே. தடைகளை தாண்டி செல் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் பாடம். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். பிரான்சிஸ் சலேசியாருடைய ஜெபத்தோடு வார்த்தைகள். Lord, the only thing I crave is unity with you. You are all my soul needs. Unite, dear friend of my heart, this unique little soul of mine to your perfect goodness. You are all mine. When shall I be yours? Make me one with you. Absorb this tiny drop of life into the ocean of goodness whence it came. ஆண்டவரே, உம்மை அடைவதே எனக்குள்ள ஒரே ஏக்கம். என் ஆன்மாவின் அனைத்து தேவையும் நீ. சின்னம் சிறிய என் ஆன்மாவை உம் மகத்துவமிக்க நன்மைத்தனத்தில் உம்மோடு சேர்த்து கொள்ளும் என் இதய நண்பரே. எனக்கெல்லாம் நீரே. எப்போது உமக்குவராவேன்? பேரின்ப கடலே, உம்மை நோக்கி வரும் சிறு துளி என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளும்.